செய்திகள். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரை சந்தித்தார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவிக்கு பழனிசாமிக்கு 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 126 எம்எல்ஏக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன என்பதும் அதில் முதலிடத்தில் தாவேகா இருக்கிறது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எந்த சக்தியாலும் இந்தியாவை பணிய வைக்க முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். சபாநாயகராக போட்டியின்றி தேர்வாகிறார் ஜே.சி.டி. பிரபாகர். தமிழக சட்டசபையில் இன்று முதல்வர் விஜய் தலைமையிலான முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் உள்ளிட்ட தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இன்றைய தினம் சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்ற முதல்வர் விஜய் சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேசினார். முன்னதாக வீட்டுக்கு வந்த முதல்வரை உதயநிதி வாசலில் நின்று ஆரத்தழுவி வரவேற்றார். வீட்டுக்குள் வந்த விஜயை கட்டி அணைத்து ஸ்டாலின் வரவேற்றார். பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பதிலுக்கு விஜயும் ஸ்டாலினுக்கு பொன்னாடை போர்த்தினார். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் சந்திக்க விஜய் புறப்பட்டு சென்றார். வீட்டு வாசலிலேயே அவரை துரை வைகோ பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். வீட்டினுள் அவரை வரவேற்ற வைகோ சற்று நேரம் மகிழ்ச்சியுடன் உரையாடினார். பதிலுக்கு வைகோவுக்கு விஜயும் பொன்னாடை போர்த்தினார். வைகோவின் குடும்பத்தினர், உறவினர்கள், கட்சியினர், வீட்டு பணியாளர்கள் அனைவரும் விஜயுடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் வைகோ விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தார். பேசி முடித்து புறப்பட்ட முதல்வரை வாசல் வரை வந்து வைகோ வழி அனுப்பி வைத்தார். இதன் பிறகு பாமக தலைவர் அன்புமணியை சென்னை அக்கரையில் உள்ள அவரது வீட்டில் விஜய் சந்தித்தார். அவரை வீட்டு வாசலிலேயே வரவேற்ற அன்புமணி, சௌமியா குடும்பத்தினர் வீட்டில் அவருக்கு பொன்னாடை போத்தினர். பதிலுக்கு விஜயும் அன்புமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மரியாதை செய்தார். முதல்வர் விஜயுடன் அன்புமணி குடும்பத்தினர் போட்டோ எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் அவரது நீலாங்கரை வீட்டில் சந்தித்தார் விஜய். முதல்வரை வீட்டு வாசலில் வந்து வரவேற்ற சீமான் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். பதிலுக்கு சீமானுக்கு விஜயும் பொன்னாடை போர்த்தினார். விஜய்க்கு அன்பு நிறைய வாழ்த்துக்களையும் அறிவுரையும் தெரிவித்ததாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த நிலையில், முதல்வர் விஜயின் பண்பு தனக்கு அண்ணாவை நினைவுபடுத்தியது என்றும் தான் முதல்வருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று காலை தொடங்கியது. அதிமுகவில் மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இதுவரை 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்துள்ளனர். அதில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என கூறப்பட்டுள்ளது. மீதமுள்ள 30 எம்எல்ஏக்களின் நிலைப்பாடு என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருப்பதாக கூறப்படுவதால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பாகும் அமைப்பு ஆகியவை 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற 234 வேட்பாளர்களில் 233 பேரின் சுயவிவர பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளன. இதில் பிரமாண பத்திரத்தில் 233 பேரில் 126 எம்எல்ஏக்கள் தங்கள் மீது குற்றவியல் வழக்குகள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கொலை, கடத்தல் போன்ற கடுமையான குற்ற வழக்குகள் இருப்பதாக 56 எம்எல்ஏக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் ஒரு எம்எல்ஏ தன் மீது கொலை வழக்கு இருப்பதாகவும் 6 எம்எல்ஏக்கள் தங்கள் மீது கொலை முயற்சி வழக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த பட்டியலில் அதிகபட்சமாக தாவேகா எம்எல்ஏக்கள் 107 பேரில் 41 பேர் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸில் 5 பேரில் 3 பேர், திமுக 59இல் 37 பேர், அதிமுக 47இல் 33 பேர், பாமக 4இல் 4 பேர் மீது குற்ற வழக்குகள் இருக்கின்றன. முந்தைய ஆண்டுகளில் 2021 134, 2016 75, 2011 70 குற்ற வழக்குகள் இருந்த எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குஜராத் சோம்நாதர் கோவிலின் 75வது ஆண்டு மகோத்சவத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி,
உலகில் எந்த சக்தியாலும் இந்தியாவை பணிய வைக்க முடியாது. தேச நலனே முதன்மையானதாக இருக்கும் போது எந்த அழுத்தமும் நமது உறுதியை அசைக்க முடியாது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தலைமையிலான ஆட்சியின் போது உலகளாவிய அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. தேசிய நலனை எப்போதும் முதன்மையானது என்பதை இது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்றார். தமிழக சட்டசபையின் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட 1000 விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தாவேக சார்பில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட உள்ளார். இவர் அதிமுகவில் நீண்ட காலமாக இருந்தவர். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கிறார். சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்ய இன்று மாலையுடன் அவகாசம் முடிந்த நிலையில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வாகிறார். துணை சபாநாயகராக துறையூர் தொகுதி எம்எல்ஏ ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட உள்ளார்.